அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம +2 காமர்ஸ்ல 6th சாப்டர் மணி மார்க்கெட் அதுல இருக்க லாங் ஆன்சர் 1 ல இருந்து 5 வரைக்கும் 1 to 5 வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த மணி மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चंस பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து the difference between a money market and a capital market. மணி மார்க்கெட்டுக்கும் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் மணி மார்க்கெட்னா என்ன, கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். நம்ம 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதில் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபீச்சர்ஸ்ல ஹெட்டிங்கு. சரிங்களா? இப்போ வந்து டியூரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். இப்போ மணி மார்க்கெட்டில் வந்து அதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா குறுகிய காலம் அப்படின்வாங்க. ஷார்ட் டேர்ம் லோனபிள் ஃபண்ட்ஸ் ஃபார் எ பீரியட் நாட் எக்ஸீடிங் 1 year. இதில் வந்து குறுகிய கால கடன் கொடுக்கறதுக்காக தொடங்கியிருக்காங்க. இது வந்து 1 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அந்த ஆவணங்களை வெளியிட்டு திரும்ப பெறக்கூடிய அமௌண்ட் வந்து 1 yearக்குள்ள திரும்ப வாங்கிடுவாங்க. சரிங்களா? அந்த பத்திரங்களை வாங்கிட்டு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. கேபிட்டல் மார்க்கெட் இட் இஸ் எ மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் எக்ஸீடிங் பீரியட் 1 year. கேபிட்டல் மார்க்கெட் வந்து லாங் டேர்ம் நீண்ட கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பீரியட் பாத்தீங்கன்னா 1 yearக்கு மேலதான். சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிதி வழங்குறாங்க. யாருக்கு வழங்குறாங்க, என்ன காரணத்துக்காக வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி மார்க்கெட்ல பினான்சிங் கரண்ட் பிசினஸ் ஆபரேஷன்ஸ். இப்போ பிசினஸ் செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னும் பணம் தேவைப்படுது, அதுக்காக என்ன செய்யறாங்க, வெளியிட்டு பணத்தை திரட்டுறாங்க. சரிங்களா? யாருன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் பீரியட் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இண்டஸ்ட்ரீஸும் வெளியிட்டு வாங்கலாம், கவர்மெண்ட்டும் வாங்கலாம். அவங்களுடைய அப்ப தேவை, உடனடி தேவைக்காக வெளியிட்டு குறுகிய கால தேவைக்காக, அதாச்சும் அதிக அளவு நிதியும் இல்ல, குறுகிய காலத்துல அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ கேபிட்டல் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா பினான்சிங் த பிக்ஸ்ட் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் as well as the லாங் டேர்ம் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இவங்க வந்து பெரிய லெவல்ல பிசினஸ் செய்யறவங்களுக்கு தேவைப்படுற பிக்ஸ்ட் கேபிட்டல், நீண்ட கால முதல் என்ன செய்யறாங்க, வழங்குறாங்க. வியாபாரம் செய்யறவங்களுக்கும் பெரிய அளவுல பிசினஸ் பண்றவங்களுக்கும் வழங்குறாங்க, பிளஸ் கவர்மெண்ட்டுக்கும் வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டீல் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுல மணி மார்க்கெட்ல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் டீல் பண்றாங்கன்னா கமர்ஷியல் பில்ஸ். கேபிட்டல் மார்க்கெட்ல வந்து ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எக்ஸெட்ரா. சரிங்களா? இதெல்லாம் வந்து இவங்க டீல் பண்றாங்க. இப்ப அடுத்து 4th பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். எங்க வந்து இவங்களுடைய டிரான்சாக்ஷனை பண்ணுவாங்க? மணி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு எந்த பிளேஸும் இல்ல. அவங்க வந்து போன் மூலமா பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணிப்பாங்க, அந்த டிரான்சாக்ஷனை நடத்துவாங்க அப்படின்றாங்க. டிரான்சாக்ஷன் மோஸ்ட்லி டேக் பிளேஸ் ஓவர் த போன் அண்ட் தேர் இஸ் நோ ஃபார்மல் பிளேஸ். ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. அதே கேபிட்டல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டேக் பிளேஸ் அட் எ ஃபார்மல் பிளேஸ். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான், அது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில தான் அவங்க வந்து டிரான்சாக்ஷனை பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ரிஸ்க் மணி மார்க்கெட்ல லோ ரிஸ்க் தான். அது மாதிரி கிரெடிட்டும், கடனும் வந்து அமௌண்ட் வந்து குறைவா தான் இருக்கும். லோ கிரெடிட் மார்க்கெட் ரிஸ்க். சரிங்களா? ஹை கிரெடிட் அண்ட் மார்க்கெட் ரிஸ்க். அதே கேபிட்டல் மார்க்கெட்ல வந்து கடன் தொகையும் அதிகம், அதே சமயம் ரிஸ்கும் அதிகம். லிக்விடிட்டி. இப்ப லிக்விடிட்டி பாத்தீங்கன்னா நீர்மை தன்மை. மணி மார்க்கெட்ல வந்து ஹை லிக்விடிட்டி இன் மணி மார்க்கெட். உடனடியா என்ன செய்யலாம், வித்து பணமாக்கிக்கலாம். அதனால இது வந்து ஹை லிக்விடிட்டி. ஆனா வந்து கேபிட்டல் மார்க்கெட்ல லோ லிக்விடிட்டி இன் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்றாங்க. அடுத்து அண்டர் ரைட்டிங். அண்டர் ரைட்டிங்னா பாத்தீங்கன்னா மணி மார்க்கெட்ல வந்து அண்டர் ரைட்டிங் இஸ் நாட் எ பிரைமரி ஃபங்க்ஷன். இதுல வந்து முதன்மை பணி கிடையாது அண்டர் ரைட்டிங்ன்றது அப்படின்றாங்க. கேபிட்டல் மார்க்கெட்ல வந்து இட் இஸ் எ பிரைமரி ஃபங்க்ஷன். முதன்மை பணியே வந்து அண்டர் ரைட்டிங் தான். அண்டர் ரைட்டிங்னா என்னன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இப்ப வந்து ஒரு கம்பெனி வந்து ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் தொடக்கத்துல. அப்போ வந்து இந்த அண்டர் ரைட்டர்ஸ், அதாவது பேங்க், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்க வெளியிடுங்க பங்குகளை, பொதுமக்கள் வாங்கலைன்னா நாங்க அந்த பங்குகளை, வாங்காத பங்குகளை நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உறுதிமொழி தராங்க, ஒப்புறுதி தராங்க. அதான் ஒப்புறுதி அளித்தல் கூட சொல்லுவாங்க. இத தந்தோன்னா அவங்க தைரியமா இஷ்யூ பண்ணுவாங்க. எவ்வளவு ஷேர்ஸ் விற்காம இருக்கோ அதை வந்து பேங்க்கும்
ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் அவங்க எடுத்துப்பாங்க, காசு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து மணி மார்க்கெட்ல இல்ல, ஆனா கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், குறுகிய கால கடன்களை வழங்குறாங்க இல்லையா? இப்போ வந்து இட் இஸ் a market purely for short term funds or financial assets called near money. பண மதிப்பிலான ஆவணங்களை குறுகிய காலத்துல வழங்குறதா வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர். குறுகிய கால நிதி, பணத்துக்கு நிகரான நிதி சொத்துக்களுக்கான ஒரு சந்தை தான் இந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ். அடுத்து மெச்சூரிட்டி பீரியட். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட்னா முதிர்வு காலம். இப்போ ஒரு ஆவணங்களை வெளியிடுறாங்கன்னா அது 6 மாசத்துக்குள்ள அல்லது 92 நாட்களுக்குள்ள அப்படிலாம் வெளியிடுவாங்க. இப்போ 3 மாதத்துக்குள்ள அந்த ஷேர்ஸ், அந்த ஆவணங்களை வாங்கிக்கிட்டு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, அல்லது 6 மாசம் அல்லது 1 வருடத்துக்குள்ள ஆக மொத்தத்துல இந்த மணி மார்க்கெட்ல. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, குறைவான முதிர்வு காலம் தான் இருக்கும், 1 வருடத்துல குறைவாதான் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஆவணங்களை மட்டும்தான் இவங்க பயன்படுத்துறாங்க மணி மார்க்கெட்ல. இது ஒரு கேரக்டர். அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் கேஷ். ஈஸியா வந்து பணமா மாத்திடலாம் இந்த ஆவணங்களை, கமர்ஷியல் பேப்பர்ஸ் என்ன பண்ணலாம், ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம் கேஷா அப்படின்றாங்க. அதுக்காக ரொம்ப செலவு பண்ண வேண்டியது இல்ல. அடுத்து நோ ஃபார்மல் பிளேஸ். இதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. டிரான்சாக்சன், அந்த மணி மார்க்கெட்டோட கமர்ஷியல் பில்ஸ், பேப்பர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணவோ பர்ச்சேஸ் பண்ணவோ ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் கிடையாது. அவங்க வந்து போன் மூலியமாகவோ அல்லது ஓரலாவோ பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணிப்பாங்க, அந்த டிரான்சாக்சனை பண்ணுவாங்க. அடுத்து சப் மார்க்கெட். இது வந்து ஒரு தனியான மார்க்கெட் கிடையாது, இது வந்து சப் மார்க்கெட் அப்படின்றாங்க. இதுல வந்து கால் மணி மார்க்கெட், அக்செப்டன்ஸ் மார்க்கெட், பில் மார்க்கெட் எல்லாம் சேர்ந்துதான். இட் இஸ் நாட் a single homogeneous market. It comprises of several sub-market, each specializing in a particular type of financing. இதுல வந்து நிறைய சப் மார்க்கெட்ஸ்லாம் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு இதுல வந்து சிறந்ததா ஸ்பெஷலைஸ்டா இருக்கும் கடன் வழங்குறதுல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் மார்க்கெட். மார்க்கெட்டோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the component of money market are the central bank, commercial banks, non-banking financial companies, discount houses and acceptance house. Commercial banks generally play a dominant role in this market. பல்வகையான வேலைகளை பாக்குறாங்க, பல்வேறு விதமான பங்குகள் இவங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க மணி மார்க்கெட்டுக்கு. இவங்க பாத்தீங்கன்னா மத்திய வங்கி, அதாவது சென்ட்ரல் பேங்க், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் பேங்க், கமர்ஷியல் பேங்க் எல்லாமே வந்து இதனுடைய எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் வந்து இதுல செயல்படுறாங்க. மணி மார்க்கெட்ல எல்லா பேங்க்ஸும் சேர்ந்துதான் செயல்படுறாங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஹோல்சேல் மார்க்கெட். ஹோல்சேல் மார்க்கெட்னா இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹோல்சேல் மார்க்கெட் அப்படின்றாங்க. ஏன்னா வால்யூம் ஆஃப் ஃபண்ட்ஸ், ரொம்ப அதிக மதிப்பிலான ஃபண்ட்ஸ் வந்து இங்க என்ன பண்றாங்க, ட்ரேட் பண்றாங்க. அதுமாதிரி அசெட்ஸ் ட்ரேடட் இன் த மார்க்கெட் இஸ் வெரி லார்ஜ். இதுல கையாளுற அசெட்ஸும் வந்து ரொம்ப அதிக மதிப்பானது அப்படின்றாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபண்ட். இப்ப டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமான டிமாண்ட் இருக்கு. இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ்க்கு, இவங்க வெளியிடுற ஆவணங்களுக்கு வந்து டிமாண்ட் அதிகம், சப்ளையும் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து பிளெக்சிபிலிட்டி. இதுல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்பப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெகுலாரிட்டி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படின்றாங்க. நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ அந்த ரெகுலேஷன்ஸ் கரெக்டா இருக்கும். அடுத்து 10th ஹைலி ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டம். இதுல பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இந்த மணி மார்க்கெட்டோட நர்வ் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அந்த அளவுக்கு செயல்படுது கமர்ஷியல் பேங்க்ஸ். அதே மாதிரி கமர்ஷியல் சர்வ்ஸ் as a vital link between the central bank and the various segments of the money market.
கமர்ஷியல் பேங்க் வந்து பல்வேறு விதமான பணிகளை வந்து மத்திய வங்கிக்கும் இந்த மணி மார்க்கெட்டுக்கும் வந்து செய்யறாங்க. ரெண்டுத்துக்கும் லிங்க் இடையில செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து நீங்க ஒரு 5 ஹெட்டிங் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அடுத்து எக்ஸ்பிளைன் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ். இதுல வந்து நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு மணி மார்க்கெட்ல. இன் இந்தியா டில் 1986 ஒன்லி ஃபியூ இன்ஸ்ட்ருமெண்ட். 1986ல வந்து ஃபியூ இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்தது அப்படின்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ் இந்த ட்ரெஷரி மார்க்கெட். ட்ரெஷரி பில்ஸ் கருவூல சீட்டுகள் அப்படின்வாங்க, ரசீது, இதை வெளியிட்டாங்க ஃபர்ஸ்ட். அடுத்து மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் இன் கால் லோன் மார்க்கெட். இந்த மாதிரி ஒரு இதையும் வெளியிட்டாங்க, மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ் இன் த கால் மணி மார்க்கெட். சரிங்களா? அடுத்து கமர்ஷியல் பில்ஸ், ப்ராமிசரி நோட்ஸ் இன் த பில் மார்க்கெட். பில் மார்க்கெட்னா இதுவும் வந்து ஒரு வகையான ரசீது சந்தை, சான்றிதழ் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேப்பர்ஸ், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட், ரெப்போ இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து மணி மார்க்கெட்ல வெளியிட ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து நம்ம இதுல ஒரு 5 எழுதுனாலே போதும். சரிங்களா? இது ரொம்ப ஈஸி இல்லைங்களா? வேணா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதானாலும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு 5 எக்ஸ்பிளைன் கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மணி மார்க்கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ப்ராமிசரி நோட்னா என்ன, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்னா என்ன, ரெப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ வந்து கமர்ஷியல் பில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த சேல்ஸ்மேன் தான் வந்து ரெடி பண்றாரு, பொருட்களை வாங்குறவர் மீது இதை எழுதி தராரு, எழுதி தர ஒரு ஆவணம் தான் வந்து கமர்ஷியல் பில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட். சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டெபாசிட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வந்து இஷ்யூ பண்றது பேங்க், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தான். அவங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்றதுக்காக இதை இஷ்யூ பண்றாங்க அப்படின்றாங்க. அதனுடைய ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஷரி பில்ஸ். ட்ரெஷரி பில்ஸ்னா என்ன? இது வந்து வெரி பாப்புலர், ரொம்ப பாப்புலரான மெத்தடு. என்ஜாய் a higher degree of liquidity since they are issued by the government. இந்த ட்ரெஷரி பில்ஸ் வந்து கவர்மெண்ட் தான் வந்து இஷ்யூ பண்றாங்க. இது ரொம்ப என்ன சொல்றது, பிரபலமான முறை. இது வந்து ரொம்ப லிக்விடிட்டி, அதிகமான நீர்மைத்தன்மை உள்ளது. ஏன்னா கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் அப்படின்றப்ப நம்பிக்கையா வாங்குவாங்க மக்கள், அதுக்கு இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். அதே சமயம் அதனுடைய கேபிட்டலும் வந்து ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்றதுனால இதை வாங்குவாங்க நிறைய பேர். The government promises to pay the specified amount mentioned therein to the bearer of the instrument on the due date. என்ன டியூ டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்ல டெஃபினட்டா கொடுத்துருவாங்க. அதே சமயம் the period does not exceed a period of 1 year. 1 இயர்க்குள்ளேயே என்ன பண்ணிடுவாங்க, அதை பே பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ ட்ரெஷரி பில்ஸ், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட், அடுத்து கமர்ஷியல் பேப்பர்ஸ், அடுத்து மணி அட் கால் அண்ட் ஷார்ட் நோட்டீஸ். அதே சமயம் ஒரு மணி அவங்களுக்கு தேவைப்படுற பணத்துக்காக என்ன பண்றாங்க, நோட்டீஸ் மாதிரி கூட, உறுதிமொழி பத்திரமா கூட அவங்க வெளியிடலாம். வெளியிட்டு என்ன செய்யலாம், பணத்தை திரட்டலாம் அப்படின்றாங்க. சரி, இந்த மாதிரி விதத்துல எல்லாம் இதை ஒரு 5 ஹெட்டிங் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அடுத்து 4th, எக்ஸ்பிளைன் த ஃபீச்சர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ். கமர்ஷியல் பில்ஸோட ஃபீச்சர்ஸ், டைப்ஸ் பார்க்கலாம். இப்போ கமர்ஷியல் பில்ஸ்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபீச்சர்ஸ்ன்னு பாக்குறப்ப அதுல ஈடுபட்ட நபர்களை பத்தி சொல்றாங்க. டிராயர்ஸ், அதை எழுதுபவர், வரைபவர், அக்செப்டார், யார் அதை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க பேய், யாருக்கு அந்த பணத்தை கொடுக்கறாங்க, டிஸ்கவுண்டர், பேங்க் தான் மேக்சிமம் டிஸ்கவுண்ட் பண்றது, பேங்க், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், என்டாசர், மேல் எழுதுபவர். அடுத்து அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்னா மதிப்பீடு செய்யறது. அந்த ஆவணங்கள் வந்து என்ன மதிப்புல சேல்ஸ் பண்ணலாம், என்ன மதிப்புல அதை வந்து ரிட்டர்ன் திரும்பவும் வாங்கலாம் அப்படின்னு பாக்குறது. அடுத்து மெச்சூரிட்டி டேட் முடிவு பண்றது. அடுத்து கிரெடிட் ரேஷனிங், அதன் மூலியமா என்ன செய்யலாம், கடன் வாங்கலாம். அந்த பத்திரங்களை வச்சு என்ன செய்யலாம், கடன் வாங்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய டைப்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்ஸ். டிமாண்ட் பில்ஸ், கிளீன் பில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரி பில்ஸ்,
inland bills and foreign bills, indigenous bills, accommodation bills. இப்படி 5 டைப்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பில்ஸ். டிமாண்ட் பில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, இது வந்து எந்த தேதி கொடுத்துருக்க மாட்டாங்க. பணம் வந்து எப்போ செலுத்தணும் அப்படின்ற டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவருக்கு எப்போ தேவையோ அப்போ என்ன செய்வாரு, இந்த ரசீதுக்கு பணம் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அதை யார் அந்த ஆவணங்களை அந்த கமர்ஷியல் பில்ல வாங்கினாரோ அந்த வாங்கினவருக்கு எப்போ பணம் தேவையோ எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. A demand bill is one wherein no specific time of payment is mentioned. எந்த டைம்ல பேமெண்ட் பண்றோம்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. So demand bills are payable immediately when they are presented to the drawee. எடுத்துட்டு போய் யார் அதை எழுதினாரோ அவர்கிட்ட கொடுத்தா அவர் உடனே பணம் கொடுத்துருவாரு. Clean bills and documentary bills. இது பாத்தீங்கன்னா bills that are accompanied by documents of title to goods are called documentary bills. Clean bills are drawn without accompanying any document. இந்த clean bill அப்படின்னா தூய ரசீது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த பில்லோட எந்த ஆவணமும் இணைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அதனால இது வந்து தூய்மை ரசீது, கிளீன் பில்ஸ் அப்படின்றாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பஸ்ல போறப்போ ஒரு ரிசிப்ட் கொடுக்குறாங்க, டிக்கெட் வாங்குறோம் இல்லைங்களா, அது கூட எந்த ஆவணமும் இணைச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி பில்ஸ்லாம் வந்து கிளீன் பில்ஸ் அப்படின்றாங்க. இன்லேண்ட் பில்ஸ் அண்ட் ஃபாரின் பில்ஸ். இன்லேண்ட் பில்ஸ் இதுல பாத்தீங்கன்னா உள்நாடு மற்றும் அயல்நாட்டு ரசீது அப்படின்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா பில்ஸ் தட் ஆர் drawn and payable in India. அதை எழுதுறதும் பே பண்றதும் இந்தியாவிலே on a person who is resident in India are called Indian bills, inland bills. இந்தியாவிலே அதை எழுதுறவங்களும் வாங்குறவங்களும் இந்தியாவிலே இருந்தாங்கன்னா அது பேர் வந்து இன்லேண்ட் பில்ஸ், உள்நாட்டு ரசீது. பில்ஸ் தட் ஆர் drawn outside India. அதை எழுதுனவர் வந்து இந்தியாவுக்கு வெளியில இருக்காரு and are payable either in India or outside India are called foreign bills. அதை வாங்குறவர் பேபிள், யாருக்கு அவர் பே பண்றாரு அந்த நபர் வந்து இந்தியாவிலே இருக்கலாம், இந்தியாவுக்கு வெளியிலயும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது வந்து ஃபாரின் பில்ஸ் அப்படின்றாங்க. இண்டிஜினியஸ் பில்ஸ். The drawing and acceptance of indigenous bills are governed by native customs or usage of trade. அதாச்சும் வியாபார நோக்கத்துக்காக மட்டும் எழுதப்பட்ட ரசீதுகள்லாம் வந்து இந்த இண்டிஜினியஸ் பில் அப்படின்னு சொல்றாங்க, தனித்துவமான ரசீது. அதை வரைபவருதும் அதான் அந்த டிராயும் அண்ட் பிளஸ் பேபிளும் வந்து வர்த்தக பயன்பாட்டுக்காக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து அக்கமடேஷன் பில்ஸ். அக்கமடேஷன்ஸ் அண்ட் சப்ளை பில்ஸ் இது வந்து வியாபார நடவடிக்கைக்கு கிடையாது. இது வந்து பர்பஸ் வந்து நான் ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான் அப்படின்றாங்க. இது வந்து வழங்கல் ரசீது. அக்கமடேஷன் பில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா bills are those which do not arise out of genuine trade of transaction. வியாபார நோக்கத்துக்கு அல்லாத பில்ஸ் எல்லாம் வந்து அக்கமடேஷன் பில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து what are the characteristics of government securities? government securities ஓட கேரக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பிளேஸ் எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த இந்தியன் மணி மார்க்கெட். ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மணி மார்க்கெட்ல அப்படின்றாங்க. இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏஜென்சிஸ். ஏஜென்சிஸ்னா முகமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏஜென்சிஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இஷ்யூட் பை ஏஜென்சிஸ் சச் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். அதாச்சும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து இஷ்யூ பண்ற ஏஜென்சி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாம், அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட், அதுக்கப்புறம் லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டி பாக்குறப்போ முனிசிபாலிட்டிஸ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெட்ரோபாலிட்டியன் அத்தாரிட்டிஸ், போர்ட் ட்ரஸ்ட் எக்ஸெட்ரா. இவங்கெல்லாம் வந்து இதை ஏஜென்சியா செயல்படுறாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வெளியிடுறதுல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்பிஐ ஸ்பெஷல் ரோல். இதுல வந்து ஆர்பிஐயோட ரோல் என்ன, சிறப்பு பணி என்ன அப்படின்னு பாக்குறப்போ இந்த அரசு பத்திரங்களை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ வந்து சேல்ஸ் பண்றதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ஆர்பிஐக்கு இருக்கு. அடுத்து வந்து இந்த மணி மார்க்கெட்ல வந்து மானிட்டரி மேனேஜ் பண்றதும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஐ டேக் எ ஸ்பெஷல் அண்ட் ஆக்டிவ் ரோல் இன்
the purchase and sale of securities as part of its monetary management exercise. பங்குகளை வாங்கி விற்பனை செய்யறதுல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து அதை சேல்ஸ் பண்றதும் அதை பர்ச்சேஸ் பண்றதும் வந்து ஆர்பிஐ தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இதுல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ஆஃபர் எ சேஃப் அவென்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ guaranteed பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் பை த கவர்மெண்ட். இதுல இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப சேஃபானது அப்படின்றாங்க. கேரண்டி, அவங்களுடைய இன்ட்ரெஸ்டும் கரெக்டா கிடைச்சிடும் அவங்களுக்கு, அதே சமயம் ரீபேமெண்ட்டும் கரெக்டா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. லிக்விடிட்டி ப்ரொஃபைல். லிக்விடிட்டி ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா பணப்புழக்க விவரம் ரொம்ப வந்து இதுல லிக்விடிட்டி வந்து அதிகமா இருக்கும். லிக்விட்னா நீர்மைத்தன்மை, வித்து உடனே பணமாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தங்கமுனை பத்திரங்களை கூட வந்து ரொம்ப கவர்மெண்ட் வெளியிடுற அந்த தங்கமுனை பத்திரங்களை கூட ஈஸியா வந்து லிக்விடிட்டியா ஆக்கலாம். லிக்விடிட்டி ப்ரொஃபைல் ஆஃப் செக்யூரிட்டி இஷ்யூட் பை எ சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஹை. இதுல வந்து மத்திய அரசாங்கம் தான் அதிக அளவுல வெளியிடுறாங்க. டாக்ஸ் ரிபேட். இந்த பத்திரங்களை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து வரியிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது, வரி வந்து குறைவாகும். இந்த காரணத்துக்காகவும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. A striking feature of these securities is that they offer wide range of tax incentives to investors. அதுல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது. அதனால இது வந்து ரொம்ப வெரி பாப்புலர் ஃபார் திஸ் பெனிஃபிட். இந்த பெனிஃபிட்டுக்காகவே இது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. மார்க்கெட். இப்ப பாத்தீங்கன்னா இதுல as each scale and purchase has to negotiated separately. The gilt-edged market is an over-the-counter market. The government securities market in India has two segments, primary market and secondary market. Government securities வந்து அந்த primary marketலயும் சேல்ஸ் பண்ணலாம், secondary marketலயும் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதே சமயம் தனித்தனியா பேச்சுவார்த்தை, சேல்ஸ் பண்றதுக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்துவாரு, பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒருத்தர், செப்பரேட் மெம்பர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அடுத்து ஃபார்ம்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன படிவங்களை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஷேர்ஸ் இந்த செக்யூரிட்டிஸ வாங்கினா சர்டிபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ எப்படி நம்ம டெபாசிட் பண்ணோம்னா பேங்க்ல ஒரு சர்டிபிகேட் தருவாங்களோ அந்த மாதிரி ஷேர் சர்டிபிகேட் தருவாங்க. அப்புறம் வந்து உறுதிமொழி பத்திரங்களை தருவாங்க அப்படின்றாங்க. சரிங்களா. இன்ஸ்கிரிப்ட், ஸ்டாக் ஆர் ஸ்டாக் சர்டிபிகேட், ப்ராமிசரி நோட். அதாவது ப்ராமிசரி நோட்னா உறுதிமொழி பத்திரம். பியரர் பண்ண கொணர்பவர் யார் அதை கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதான் ஃபார்ம், படிவம் எப்படி இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ், யார் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசும் மாநில அரசும். சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங். இது வந்து அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ சேல்ஸ் பண்றதும் பர்ச்சேஸ் பண்றதுமான அந்த ட்ரேடிங் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பர்ச்சேஸ் பண்றது, சேல்ஸ் பண்றது. இது வந்து ஸ்மால் அண்ட் லெஸ் ஆக்டிவ் இல்லைங்களா. இந்த செக்யூரிட்டிஸ் வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து இது பண்றதுல செகண்டரி மார்க்கெட்ல தான் இதை சேல்ஸ் பண்றாங்க இந்த செக்யூரிட்டிஸ. இதை யாரெல்லாம் பண்றாங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் கார்பரேட் ஹோல்டர்ஸ் who purchase and sell government securities on the stock exchanges participate in trading. பேங்க்கும் கார்பரேட் ஹோல்டர்ஸும் என்ன செய்யறாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ பர்ச்சேஸ் பண்றாங்க, அவங்களும் இதுல பார்ட்டிசிபெண்டா இருக்கிறாங்க. அடுத்து ட்ரேடிங். ட்ரேடிங் பார்த்துட்டோம். பெரு நிறுவனங்கள் அதாவது கார்பரேட்டும் இருக்கிறாங்க ட்ரேட் பண்றதுல. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இஷ்யூ மெக்கானிசம். இஷ்யூ மெக்கானிசம் பாத்தீங்கன்னா பப்ளிக் டெப்ட் ஆபீஸ் அவங்க மூலமா தான் வந்து பத்திரங்களை வெளியிடுறாங்க. The public debt office of the RBI undertake to issue government securities. அந்த அரசு பத்திரங்களை வந்து இந்திய ரிசர்வ் வங்கிக்கு கீழே இருக்குது இந்த பப்ளிக் டெப்ட் ஆபீஸ். அவங்க மூலமா தான் பத்திரங்களை வெளியிடுறாங்க. அடுத்து இஷ்யூ ஓபனிங். சில நாட்களுக்கு முன்னாடி, இப்ப இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அதை பத்தி அதனுடைய தன்மைகள் எப்படி அப்படின்ற அறிவிப்பு வெளியாகும். நல்ல பிசினஸ் வந்து அதாச்சும் என்ன காரணத்துக்காக வெளியிடுறாங்க, அந்த வெளியிடுற கம்பெனியை பத்தி, அல்ல கவர்மெண்ட் என்ன தேவைக்காக, அதனுடைய மெச்சூரிட்டி டேட், எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் போட்டு
ஒரு தகவல் வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடியே பொதுமக்களுக்கு அறிவிப்பாங்க. அதான் இஷ்யூ ஓப்பனிங் அப்படின்னு சொல்றாங்க. A notification for the issue of the securities is made a few days before. Grooming gradual, அதாச்சும் சீர்மைப்படுத்துதல் அப்படின்னுவாங்க. இது பாத்தீங்கன்னா 2 மார்க்ல ஆஃப் எலியில போன வருஷம்லாம் கேட்டிருந்தாங்க. ஸ்விட்சிங், ஆக்ஷனிங் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னன்ட்டு உள்ள இருந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அதெல்லாம் என்ன தெரிஞ்சு வச்சுட்டா நமக்கு நல்லது. உள்ள இருந்து 1 வேர்டோ உள்ளது 2 மார்க் கொஸ்டின் கேட்டா நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். க்ரூமிங் அப்படின்றது வந்து சீர்மைப்படுத்துதல். Acquisition of securities nearing maturity through the stock exchange by the RBI in order to facilitate redemption is described as grooming. என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு ஷேர்ஸ் வந்து மெச்சூரிட்டி டேட்டு வந்துடுச்சு, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வந்து அந்த ரிடம்ஷன் பண்ணணும், அமௌண்ட்டு கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆவணங்கள்லாம் மெச்சூரிட்டி ஆக போகுதுன்னு பார்த்து வச்சுட்டு அதை ஒழுங்குபடுத்தணும். அந்த நடவடிக்கையை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கான ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஆர்பிஐ வந்து ஈடுபடுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து க்ரூமிங் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்திய ரிசர்வ் வங்கியால் பங்கு பரிவர்த்தனைகளில் முதிர்ச்சியடைந்த பத்திரங்களை கையகப்படுத்துது, அதான் மீட்கிற பணியை வந்து எளிதாக்குறதுக்காக சில நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் க்ரூமிங். அடுத்து வந்து ஸ்விட்சிங். ஸ்விட்சிங்னா மாற்றம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பத்திரத்தை வந்து வாங்குறதுக்காக ஏற்கனவே வச்சிருக்க பத்திரத்தை விற்பனை செய்து அதுக்கப்புறம் வாங்குறாங்க. ஆர்பிஐ வந்து 2ஆம் நிலை சந்தையில இந்த ஆக்டிவிட்டிஸ செய்யறாங்க. இதுக்கு பேர் தான் மாற்றுதல் அப்படின்னு பேரு. The purchase of one security against the sale of another security carried out by the RBI in the secondary market as part of its open market operations is described as switching. அடுத்து ஆக்ஷனிங். ஆக்ஷனிங்னா ஏலமிடுதல். ஏலமிடுதல்னா இது ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங். யார் வந்து எந்த வணிகர் வந்து அதிக விலைக்கு கேட்கறாங்களோ அவங்களுக்கு அந்த பொருளை வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. இப்போ இதுக்கு பேர் தான் வந்து ஆக்ஷனிங். A method of trading whereby merchants bid against one another. போட்டி போடுறாங்க, வணிகர்களுக்குள்ள போட்டி போட்டு. And where the securities are sold to the highest bidder is known as auctioning. யார் அதிக விலைக்கு கேட்கறாங்களோ அவங்களுக்கு அந்த பொருளை வந்து விற்பனை செய்திடுறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஏலமிடுதல், ஆக்ஷனிங் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நல்லா புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.